இன்று உலகளாவிய முறையில் ஒரு சிஸ்டம் வந்து நம்ம அறியாமையே ஃபாலோ பண்ணிட்டு வருது. அது என்ன சிஸ்டம்னா, நான் ரீயூசபிள் எஜுகேஷன். அதாவது நீங்கள் எவ்வளவு படிப்பு படித்தாலும் அந்த படிப்பின் மூலமாக கற்ற மொழி அறிவோ அல்லது அந்த படிப்பின் மூலமாக கற்ற தகவலையோ நீங்கள் மறுபடியும் பயன்படுத்த முடியாது. இன்னும் சொல்லப்போனால் படித்தல் என்ற செயல்வினை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணுமே தவிர அதிலிருந்து நீங்கள் திரும்ப சுய அறிவை கொண்டு படிக்க முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருக்காங்க, +2க்கு டியூஷன் போய் ஆகணும். இன்னும் சொல்லப்போனால் 6th படிச்சுட்டு மறுபடியும் டியூஷன், எல்கேஜிலேருந்தே டியூஷன். சரி, காலேஜ் முடித்த முன்னாடி அதுக்கு மேலே ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் போகணுன்னா அதுக்கு டியூஷன். அது நீட்டாக இருக்கலாம் அல்லது IAS, IPS, CA எது வேணாலும் இருக்கலாம். அப்படின்னா என்னென்னா, இவங்களுடைய படித்த படிப்பை தொடர முடியாது. இது நான் ரீயூசபிள் எஜுகேஷன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ ஒரு குழந்தைக்கு மொழி அறிவு அதை நம்ம கற்றுக் கொடுத்து அந்த தகவலை வியாக்கியானப்படுத்தி அதை மனசில் பதிய வைத்து திரும்ப இயக்க வேண்டும். இந்த செயல்நிலை முழுமையாக, அதாவது கட்டுப்படுத்தப்பட்டு ஒருவரால் எந்த சூழ்நிலையும் சுயமாக படிக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது இப்போ மட்டுமல்ல, 1836 இருந்து எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ரீயூசபிள் எஜுகேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்தோம். அதுதான் ஒரு மாணவனுடைய கற்றலில் ஏற்படக்கூடிய பின்னடைவு அல்லது அதனால் வரக்கூடிய எதிர்வினைகளை சமாளிக்க முடியாத தன்மை அல்லது கற்றலில் குறைபாடு அல்லது கற்றலில் ஏற்பட்டக்கூடிய குறையை புரிந்து கொள்ளாமல் செயல்படுதல். அது புரிந்து கொள்ளுதல் என்பது 2 வகை. ஒன்று மொழி சார்ந்து புரிந்து கொள்ளுதல், இன்னொன்று அதனுடைய செயல் சார்ந்து புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ இதற்கான உருவாக்கப்பட்டது தான் நாங்கள் லேர்னிங் லேப் அப்படின்னு உருவாக்கணும். இது இந்த கற்றலில் குறைபாடு எஜுகேஷனில் மட்டுமே வேலை செய்கிறது கிடையாது. இது அவங்க எந்த வேலைக்கு போனாலும் அங்கேயும் இந்த குறைபாடு இருக்கும். அவங்க கேட்க முடியாது, அது பிறர் சொல்வதை புரிந்து கொள்ள முடியாது, பிறரோடு இணைந்து செயல்பட முடியாது, தன்னுடைய சுய இன்ப செயல்நிலையில் தான் இருப்பாங்க. ஸோ இதை மாற்றுவது தான் மிக மிக அவசியம். இப்போ எஜுகேஷனில் ADHDன்னு சொல்கிறாங்க, அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி ஹைப்பர் ஆக்டிவிட்டி சிண்ட்ரோம். இதுலேயே இன்னொன்றும் இருக்குது, அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி ஹைப்போ ஆக்டிவிட்டி சிண்ட்ரோம். ஒன்று துரித நடத்தை, இன்னொன்று எதிலையுமே ரொம்ப வேக குறைபாடு இருக்கக்கூடிய நடத்தை. இது படிப்பில் மட்டுமல்ல, இது அப்படி எப்படி மாறுதுன்னா இண்டஸ்ட்ரியல் ADHDன்னு சொல்கிறோம். இண்டஸ்ட்ரிக்கு போனால் கூட இவங்க சொல்லி பல தடவை படித்து பல தடவை நிர்பந்தப்படுத்தி அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு வேலை செய்கிறாங்க. படிப்புங்கிற ஒரு செயலாக இருக்கட்டும் அல்லது எந்த செயலாக இருக்கட்டும். பட் இவங்க வேலைக்கு வரையில் இதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரியில் சொல்லி தான் கேட்பாங்க. பல நேரங்களில் இவர்கள் சொல்வதே அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் அல்லது அவர்கள் சொல்வது இவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் அந்த வேலை தவறான முறையில் இயக்கப்பட்டு மிகப்பெரிய நஷ்டத்தை உருவாக்குகிறது. அதனால தான் நாங்கள் இண்டஸ்ட்ரியல் ADHDயை கண்டுபிடித்து அதை மாற்றுவதற்கான உளவியல் ரீதியான பயிற்சி கிடையாது, செயல்நிலைகளை நாங்கள் உருவாக்குகிறோம். அது தொடர்ந்து 3 மாதம் உங்களோடு இணைந்து தான் நாங்கள் செயல்பட்டு உருவாக்க முடியும். இன்றைக்கி ட்ரைனிங் அப்படின்னாவே ஒரு டான்ஸை போடுறது அல்லது அவர்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு செயலை செஞ்சு அதுக்கு பேர் ட்ரைனிங். நாங்கள் அது ட்ரைனிங் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட். அதனால தான் இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேம். ஏன்னா ஒரு மனிதனுடைய இயல்பை புரிந்து கொண்டவர்கள் அந்த மனிதனுடைய இயல்பை எவ்வாறு தொழிற்சாலைக்காக மாற்ற வேண்டும் அல்லது தொழிற்சாலைகளுடைய இயல்பை எவ்வாறு அந்த மனிதன் புரிந்து கொள்ள மாதிரி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத முக்கியம். இதைத்தான் எங்களுடைய நிறுவனம் செய்து கொண்டு வருகிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் சொல்லணும். ஒரு தனி மனிதனுடைய நடத்தை எவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டுமோ அதே மாதிரி அந்த நிறுவனம் எப்படி நடந்துக்கிறத வடிவமைக்கணும். இதில் எங்களுடைய நிறுவனம் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் டிசைனிங், அதே மாதிரி ஹியூமன் ஸ்கில் டிசைனிங், இந்த மாதிரி பல்வேறு கோர்ஸ்களை நடத்திட்டு வருது. இது தகவல் பூர்வமானது அல்ல, செயல்பாடு பூர்வமானது. குழந்தை பருவத்திலேயே இந்த குழந்தைகிட்ட படிப்பு சார்ந்த குறைபாடு, அதாவது அவங்க படிப்பை தவிர எல்லா விஷயத்துலையுமே அதிக ஆர்வமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. சில குழந்தைகள் அது 10th படிக்கிறதா இருக்கலாம், +2 படிக்கிறதா இருக்கலாம், ஈவன் 7th படிக்கிறதா கூட இருக்கலாம். அவங்க படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும், படிக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. நீங்கள் இன்டர்நெட்லேயோ அல்லது செல்ஃபோன்லேயோ அதிகமாக ஈடுபாடோடு அதை செயல்படுவாங்க. பெற்றோர்கள் இதை பார்த்து பெருமைப்பட்டுக்காங்க. உண்மையில் இது நடத்தை மாற்றம் தானே தவிர நடத்தை திறமை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த மாதிரி குழந்தைகள் பின்னாடி செய்வாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு படிப்புக்கு பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை நிலை எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் செலவு செய்கிறதுல மட்டுமே இன்பமாக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி உள்ளவங்க எழுதவே மாட்டாங்க, எழுதுறது பிடிக்காது, படிக்க சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. அதே சமயத்தில் எந்த செயல்பாடுமே ரொம்ப ஸ்பீடாக தனியாக செஞ்சுட்டே இருப்பாங்க.
விளையாடுறதும் கூட தனியாக செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க. நட்பு வட்டம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கவே இருக்காது. ஒரு சிலருக்கு நட்பு வட்டம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு படிப்பு சார்ந்த ஒரு பிரச்சனை, படிப்பில் குறைபாடு அப்படிங்கிறது அவங்களுடைய திறன் குறைபாடு, அவங்களுடைய புலன் நோக்கு பார்வை செயல்பாட்டில் வரக்கூடிய குறைபாடு. இதை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ப அவர்களை மாற்றுவதற்கு டியூஷனோ டியூட்டோரியலோ கோச்சிங் ஆகாது. அவர்களுடைய உள்ளார்ந்த தன்மை, நடத்தை இவற்றை மாற்றுவதற்கு தெரப்பூட்டிக் கன்சல்டேஷன், அதாவது எஜுகேஷனல் தெரப்பின்னு சொல்கிறோம். இதுக்கு தான் நாங்கள் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் லேர்னிங் கிளினிக் என்பதை உருவாக்கி கற்றல் சார்ந்த தடைகள், கற்றலை செயல்படுத்த முடியாததற்கான எண்ணப்போக்கு, விருப்பப்போக்கு எங்கு செயல்படுதுன்னு கண்டுபிடித்து மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இதனுடைய முக்கியமான ஒரு விஷயமா பெற்றோர்களுடைய தொடர்ந்து ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் இவர்களை 100% முறைப்படுத்த முடியும். பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அதனால் அவங்க படிப்புக்கு வருவாங்கன்னு நினச்சி தவறாக கணக்கிட்டு இவங்களே நிறைய பொருளை வாங்கி கொடுத்து கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகளுடைய விருப்பத்துக்கேற்ப இவங்களுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ளும் பொழுது அந்த குழந்தைகள் அந்த விருப்பத்தை செயல்படுத்துவதற்கு பெற்றோர்கிட்ட இப்படியெல்லாம் முரண்பாடு பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஈடுபடுவார்களே தவிர கல்வியில் ஈடுபட மாட்டார்கள். அதேபோல் இந்த மாதிரி குழந்தைகள் எப்போவுமே பேச்சில் ரொம்ப தெளிவாக தான் பிரில்லியன்ட் மாதிரி பேசுவாங்க. படிப்பில் குறைபாடு இருக்கும். ஸோ இதை மாற்றுவது தான் முக்கியம். ஆனால் இப்போ நாங்கள் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மூலமாக லேர்னிங் கிளினிக், கற்றலுக்கான ஒரு கிளினிக்கை உருவாக்கி அதில் லேர்னிங் லேப் என்பதை உருவாக்கி அதன் மூலமாக அவர்களுடைய கற்றல் திறன், கற்றல் நடத்தை இவற்றை உருவாக்கி வருகிறோம். ஸோ இந்த நிகழ்வில் நீங்கள் படிப்பில் இருக்கிறது அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். கற்றலில் குறைபாடு, செயலில் குறைபாடு, புரிந்து கொள்வதில் குறைபாடு, அதே மாதிரி செயல்பட விருப்பமின்மை, அதே மாதிரி தொழிற்சாலையில் செயல்பட விருப்பமின்மை. அப்போ என்னென்னா இன்றைக்கி எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளை வசதியாக வாழ வைக்க வேண்டும் என்ற பெயரில் வசதியை கொடுத்தால் படித்துக் கொள்வார்கள் என்ற நோக்கில் அவர்களை படிக்க வைக்கிறது. அந்த வசதியை விட்டு வெளியில் தொழிற்சாலைக்கு இயல்பாக அவங்க செயல்பட முடிய மாட்டேங்குது. இது மருத்துவத்துறைக்கும் பொருந்தும். அப்போ இதிலிருந்து மாறுவதற்கு தான் நாங்கள் மைண்ட் செட் நாலேஜ் என்கின்ற லேர்னிங் லேப் அனாலிசிஸ், பிஹேவியர் ஸ்கில் அனாலிசிஸ், அதே மாதிரி அவர்களுடைய பல்வேறு சிக்கல்களை கண்டறிந்து மாற்றுகிறோம்.